ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே இவ்வுலகத்திற்கு வந்தார். அவர் நமக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் பொருட்டு நமக்கு தந்தார். ஆனால் நாமோ அந்த நியாயப்பிரமாணத்திற்குள் நம்மால் செல்ல முடியவில்லை. அது நம்மை நீதிக்குள்ளாகவும் செல்ல முடியவில்லை. அதனால் அது நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாகவும் நடத்தவில்லை. ஆகவே அதை நம்மால் நிறைவேற்ற முடியாததனால் அதை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அதை தம்முடைய மாம்சத்தினாலே நிறைவேற்றினார் என்பதை எபேசியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே உடைத்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, அதாவது இங்கே புதிய மனிதன் என்று ஆண்பாடில் அழைக்கப்பட்டாலும் அது சபையை குறித்து சொல்லப்படுகிறதான வார்த்தை. சபை பூரண புருஷன் என்று அழைக்கப்பட்டுள்ளதை நாம் 2 கொரிந்தியர் 11:2 காண முடியும். ஆகவே அவரேதான் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்பதை ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அவர் தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அதாவது எல்லாருக்கும் அல்ல, கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அறிக்கையிடுகிறவர்களுக்கு மட்டுமே, இயேசு கிறிஸ்துவை குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இதனால் ஆவியினாலே நாம் நடத்தப்படுவதோடு நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்பதையும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறதை நாம் பார்க்கலாம். அதேபோல நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் 2ஐ பார்க்க போனால், பழைய ஏற்பாட்டின் போதனைகளை அழிப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரவில்லை, அவற்றை நிறைவேற்றே வந்தார். இயேசு எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்றால், அந்த நியாயப்பிரமாணத்திற்கு அவர் முற்றிலும் கீழ்ப்படிந்தார். ஆனால் நாமோ ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் அவரையும் நியாயப்பிரமாணத்தை மீறினதாக குற்றம் சாட்டினோம். அது பொய்யான குற்றச்சாட்டாக இருந்தாலும், தாம் நியாயப்பிரமாணத்தை மீறினதையோ வெளிப்பார்வைக்கு அதை பின்பற்றுவதைப் போல காட்டுவதையோ அல்லது தங்கள் இருதயங்களிலோ நாம் அதை மீறியே நடந்தோம். ஆகவே நியாயப்பிரமாணம் வெளிப்படையான செயல்களில் மட்டுமல்ல, உள்ளான மனப்பான்மையிலும் கைக்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் இயேசு நமக்கு வெளிக்காட்டினார். ஆகவே நம்மால் நிறைவேற்ற முடியாத நியாயப்பிரமாணத்தை நமக்காக அவர் நிறைவேற்றி முடித்தார். அதனால் நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்பதை அவர் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டி, அவரை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் அவரே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். விசுவாசிக்கிற யாருக்கும் தீர்க்க தரிசனங்களை அவர் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை அழிப்பதற்கல்ல, அதையும் நிறைவேற்றவே வந்தார். எப்படியாக நிறைவேற்றினார்? நம்முடைய பாவங்களுக்காக
மரிப்பார் என்று தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தனர். பாவங்களுக்கான தண்டனையை அவரே சுமந்து தீர்ப்பார் என்று முன்னுரைத்தனர். தமது ஜீவனை குற்ற நிவாரண பலியாக செலுத்துவார் என்று பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தனர். அதாவது நமது பாவத்தை எடுத்து போடுவதற்காக தமது ஜீவனை நமக்காக கொடுப்பார். இயேசு சிலுவையில் மரித்தபோது இதெல்லாம் உண்மையாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்துக்கான பூரண பலியாக தம்மை ஒப்புக் கொடுத்ததினால் இனி பாவத்திற்காக வேறெந்த பலியும் செலுத்தப்பட வேண்டியதில்லை. இப்படியாக அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவரில் விசுவாசம் வைக்கின்ற யாவரும் தண்டனைக்கு தப்பி அவரிடத்திலிருந்து இரட்சிப்பை அடைந்து கொள்கிறார்கள். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் மற்றும் வாக்கு தத்தங்களில் நிறைவேறலானார். அதைத்தான் இந்த வசனம் வெளிப்படுத்துகின்றது. அவர் தீர்க்க தரிசனங்களையோ அல்லது நியாயப்பிரமாணங்களையோ அழிப்பதற்காக அவர் பிறந்து வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்காக வந்தார். நம்மால் நிறைவேற்ற முடியாத நியாயப்பிரமாணத்தை நமக்காக அவர் நிறைவேற்றினார். அதன் மூலம் விசுவாசிக்கிற எவனும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது இல்லை என்பதை அவர் இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதேபோல் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளான ஏசாயா தீர்க்கதரிசி, மோசே மற்றும் ஏராளமான தீர்க்கதரிசிகள் சொன்னபடி இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து நமக்காக அந்த தீர்க்க தரிசனங்களை கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நமக்காக நிறைவேற்றினார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சகாப்தமான தெய்வம். நம்மை வாழ வைப்பதற்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சாத்தானின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்த தேவனாக மரணத்தை வென்று பாதாளத்தை ஜெயித்து இன்றைக்கு நம்மையும் பரலோகத்திலே சேர்ப்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை சுதந்திரவாளியான பிள்ளையாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொண்டு அவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம், விசுவாசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றபடி இன்றைக்கு நாம் நமக்காக அவர் மரித்ததாக அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை சேர்ப்பதற்கு இன்றே அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, மனுஷனால் நிறைவேற்ற முடியாத நித்திய ஜீவனை நிறைவேற்றவும் பழைய ஏற்பாடு சொன்ன தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றவும் இந்த பூமிக்கு மனிதனாக வந்து நமக்கு மிக எளிதாக அவரை விசுவாசிப்பதன் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை, இலகுவாக நம்மை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பை தேவன் இன்றைக்கு நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதன்படியே நம்மை ஆசீர்வதித்து அவர் வருகையில் அவரோடு இணைந்து கொள்வோம். இதற்காக இன்றைக்கே நாம் ஆயத்தமாவோம். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.